எனது அப்பா ஆரியப்பராசன். ஆரியப்பராசனுக்கு மன்ன துளசிக்கு மகளாக பிறந்து ஆரியமாலா என்று திருப்பெயர் பெற்று சீரோடும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். வாரம் ஒரு முறை வெள்ளைக்கிழமைதோறும் என்னுடைய அப்பா என்னுடைய மாமா ஸ்ரீரங்கத்து மாமா உழவமக்கு நாயனை பார்ப்பது வழக்கமாகும். இன்னும் ஒருவருமே காணவில்லையே. என்னுடைய தந்தை வருவரையும் என்னுடைய மாமா ஸ்ரீரங்கத்து மாமா உழவமுக்கு நாராயணன் வருவரையும் அவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆரியமாலாவாக நடிக்கும் லட்சுமி பிரியா அக்கா அவர்களுக்கு பொன்மாலை போட்டி கௌரவிக்கப்படுகிறது.
அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்த ஊர் பொதுமக்கள் அனைத்து பேர்களுக்கும் அன்பு தம்பி மணி அவர்களுக்கும் எந்த சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள் அன்பு தம்பிகளுக்கு எந்த சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். இப்பொழுது எனது சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் சகோதரி லட்சுமி அவர்களுக்கு 101 அன்பளிப்பு வழங்குகிறேன். வணக்கம். எனக்கு அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்பு தம்பி சந்தோஷ் அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் அன்பு தம்பி தங்கராஜ் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் தங்கவேல் அவர்களுக்கும் அன்பண்ணார் வேலுசாமி அண்ணார் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் என்னுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். பாட்டு படிக்கிறேன். என்னுடைய அப்பா பார்க்கட்டுமா? துப்பாக்கிப்பட்டியை சேர்ந்த அன்பு தம்பி சி அவர்கள் சகோதரர்களுக்கு 101 அன்பளிப்பு வழங்கியிருக்கிறது. அன்பளித்த அன்பு தம்பி சீனி அவர்களுக்கு எனது சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். வணக்கம். காதல் பாட்டு பாடுவோம். இது அவசரப்படாது. சேர்ந்த மாப்பிள்ளை முருகன் அவர்கள் சகோதரர்களுக்கு 101 அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார். எனக்கு அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்பு தங்கை அவர்களுக்கு எனது சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். உள்ளூரை சேர்ந்த சகோதரி கமலா அவர்கள் லட்சுமி அவர்களுக்கு 101 அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார். அன்பளிப்பளித்த அன்பு தங்கை இவர்களுக்கு எனது சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். என்னுடைய தந்தையை பார்க்க வேண்டும். அதற்கு முன் இவ்விடத்தை பார்க்கிறப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது கண்ணூத்தை சேர்ந்த அன்பு தம்பி குமார் அவர்கள் சகோதரி லட்சுமி அவர்களுக்கு 101 அன்பளிப்பு வழங்கியிருக்கிறது. அன்பளித்து கௌரவப்படுத்திய அன்பு தம்பி குமார் அவர்களுக்கு இது சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகிழ்ச்சிக்கு காரணம் இந்த இடம். இந்த இடத்தாலதான் நமக்கு மகிழ்ச்சி. நம்ம என்னதான் குயிலா கூவினாலும் மயிலா ஆடினாலும் மக்களுடைய தீர்ப்பு இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லையா? அதனால மக்களுடைய ஆதரவெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று மக்களுக்கெல்லாம் ஒரு நன்றியை கூறுகிறோம். முதல் நன்றி. இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? ஒளிமணி அமைப்பு அன்பு தம்பி அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. மூன்றாவது காரணம் பக்க மேளங்கள். நன்றி. ஸ்ரீ நல்லாண்டவர் செப்பல் கடை பேஞ்சு ஸ்டோர் கர்னூத்தூர் ரோடு எலமனம் உரிமையாளர் முருகேசன் நாடக குழுவுக்கு 101 அன்பளிப்பு வழங்கியுள்ளார். நாடக குழுவிற்கு அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்பண்ணார் முருகேசன் அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். பட்டியை சேர்ந்த எனது அன்பு மாப்பிள்ளை ஒரு முறை பார்த்தா ஆசிரியமா இருந்தார். இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று இந்த இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். எனது மாப்பிள்ளை அவர்கள் சகோதரர்களுக்கு இந்த 51 அன்பளிப்பு வழங்குகிறார். அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்பு தம்பர்களுக்கு எனது சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம்.
சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சீரோ நாள் பார்க்க சொல்லடி. இந்த ஊரை சேர்ந்த அன்பு உள்ளம் செயலாளர்களும் அவருடைய அன்பு மகன் புகழ் இருவரும் சேர்ந்து இந்த 101 அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்திய அன்பண்ணார் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அன்னார் அவர்களுக்கும் எனது சார்பாக எங்களுடைய கலை குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். என்னுடைய தந்தை பார்க்க வேண்டும். என்னுடைய அப்பா என் மகளை நினைச்சு ரொம்ப இழைச்சு போயிட்டாரு. கவலை இல்லையா, பொம்பளை பிள்ளை பெற்றுட்டாலே எல்லாத்துக்கும் கவலைதான் இருக்கும். என்ன பண்றது, வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு வளர்க்கன்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி என்னோட அப்பா என்ன நினைச்சு நம்ம பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டோமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சு அவர் இழைச்சு போயிட்டாரு. ஆமா, என்ன சொல்றீங்க? நான் எங்க அப்பாவை நினைச்சு மனசு நல்லா இருக்குப்பா, அதனால நான் அப்படி இருக்கேன். ஆமா, அதனால என்னுடைய அப்பா வருவாரு. அப்பாவை இன்னும் காணா. என் மாமா எப்படி இருப்பா தெரியுமா? எப்படி இருப்பாரு? என்ன மாதிரியே இருப்பாரு. உங்க மாதிரியா? நானும் என் மாமா மாதிரியே இருப்பேன்.
மாமா மாதிரி இருப்பீங்களா? ஆமா. சரி. ஆனா என்னோட மாமா மாதிரி இந்த லோகத்துல யாருமே இருக்க முடியாது. அவ்வளவு அழகு. அப்படி ஒரு அழகு. சரி. ஆனா என் மாமனை பார்த்து யாரும் கண்ணு வச்சிட கூடாது. கண்ணு வைக்க கூடாது. ஆனா என் மாமா எனக்குனே பிறந்திருக்காரு. இங்க வந்துட்டார்ல. நான் அவருக்குனே பிறந்திருக்கேன். இங்க வந்துட்டார்ல. ஆமா. அதனால என் மாமா அப்படி ஒரு அழகா இருப்பாரு. ஏன்னா நான் சின்ன குழந்தையா இருக்கப்போ அப்படி ஒரு அழகா இருந்தாரு. சரி. அவருக்கு இப்ப எப்படியா இருந்தாலும் ஒரு 99 வயசு ஆயிருக்கும். 99. ஆனா 99 ஆனாலும் கட்டுனா மாலாவத்தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு. மாணவர் இல்ல நொண்டியாக சொல்றீங்களேப்பா. அப்படி இல்ல ரொம்ப அழகா இருப்பாரு. அதனால என் மாமன் வரட்டும். மாமனுக்கு ஒரு தூது விட்டுலாமா? விட்டுருவோமா? பாலப்பட்டியை சேர்ந்த அன்பு சகோதரி நீலமக்க அவர்கள் எனக்காக அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள்.
அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். அன்பண்ணார் கட்டபொம்மன் அவர்கள் எனக்காக அன்பளிப்படுத்தி கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அப்பேற்படுத்தி தெளிவுபடுத்திய அன்பு அண்ணார்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எனது சார்பாக கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். என்னுடைய அப்பா வருவதாக தெரிகிறது. என்னுடைய அப்பா பார்க்கலாமா?